உங்கள் கருத்து பார்க்கிறேன். ஜெயிச்சவன் சொன்னா கேட்குங்கிற மாதிரி தான். ஆமா, அதாவது நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு மனநிலை. நீங்க இவரே கடந்த முறையில சொன்ன போது சார் அத்தனை தேர்தல் இந்த தேர்தல்ல இல்ல அது வந்து மாலையில பாருங்க எல்லாமே 1000 ஓட்டு 2000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறும். இல்ல சார் பத்மநாபன் சார், பொதுவா ஒரு சொல்லிடுறாங்க எல்லாரும் ஈஸியா, ஊடகங்கள்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க, ஊடகங்கள்லாம் விலைக்கு வாங்க, நாங்களாம் எப்படி அப்படிலாம் கிடையாது. ஊடகங்கள் விலை போனது என்பதற்காக ஒட்டுமொத்த ஊடகத்தையும் குறை சொல்வது அப்படின்னா ஒன்று சொல்லுங்க, எந்த ஊடகம் தாவேக்கா இந்த அளவுக்கு வரும்னு சொன்னாங்க சொல்லுங்க. ஏன் முதல்ல தாவேக்கா வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, எதிர்காலத்துல ஒரு சிஎம் மாறான்னு சொல்லி நாங்க ஊடக கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க. கருத்து கணிப்பு அவங்க வந்து ஆர்வத்தோட செயல்பட்டாங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், அதெல்லாம் ஒன்று பாராட்டுகள். ஆனா கடந்த 6 மாத காலம் தாவேக்காவை உயர்த்தி பேசிய ஒரு சேனல்ல சொல்லுங்க சார். இல்ல சார், உயர்த்தி பேசும் நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? நாங்க என்ன பேசணும் நீங்க சொல்லக்கூடாது. நான் இருந்து பங்கு கொண்ட நிகழ்ச்சிகள் ஊடகத்தோட அடிப்படை கொள்கை என்ன, உண்மை மக்களுடைய நிலை என்ன சொல்லிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அதீத நம்பிக்கை இருந்தா 200 இடங்கள்ல விஜய் வந்திருக்கணும், 106 இடங்கள் தான் வந்திருக்காரு சார். இன்னும் ஆட்சி பிடிக்கல. ஆட்சி பிடிக்க சொன்னீங்க, எம்ஜிஆர் ஒப்பிட முடியுமான்னு சொன்னீங்க. இப்ப எம்ஜிஆரையும் தாண்டி நின்னு இருக்காரு. எங்க சார் இருக்காரு? எம்ஜிஆர் என்ன சொன்னீங்க, 40 ஆண்டு கால அரசியல்வாதி, அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு, எம்எல்சியா இருந்திருக்காரு, அவர் மந்திரியா இருந்திருக்காரு, பொதுப்பணியில இருந்திருக்காரு, ஒரு கட்சியினுடைய பொருளாளராக இருந்திருக்காருலாம் சொல்லி உயர்த்தி பேசுறீங்க. மறுக்கல, எம்ஜிஆர் தான். ஆனால் இன்று எம்ஜிஆரையும் தாண்டும் அளவிற்கு 2 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்து பிரச்சாரமே செய்ய விடல சார். நீங்க எவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணீங்க, பிரச்சாரத்தை செய்ய விடல. பொதுக்கூட்டத்துக்கு நாளை காலையில பெரிய கூட்டம் நடக்குது, முன்னாள் நைட்டு நீங்க உத்தரவு போலீஸ் உத்தரவு தரல. இப்பேற்பட்ட அராஜக போக்கு இதுல துறைமுகத்தில் போனா வேட்பாளரை மிரட்டுறதுக்கு சேகர் பாபு நேரடியாக வந்து ரவுடித்தனம் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு ரவுடித்தனத்தை உலகத்துல பார்த்தது இல்லை. 75 சுதந்திர தமிழ்நாட்டில் வேட்பாளர் அங்கங்க கட்சி பிரச்சனை வரும், ஆனா வேட்பாளரை நேரடியாக வந்து மாற்று வேட்பாளரை விரட்டும், கொலை மிரட்டல் செய்யும் அராஜகம் இந்த ஆட்சியில் மட்டும்தான் சார் நடந்தது. சார் உங்களுடைய கருத்தை நான் முழுமையா வரவேற்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த ரவுடிசம்லாம் இருக்கக்கூடாது. இப்போ ஒருவேளை உங்கள் தாவேக்கா ஆட்சியை பிடித்தால் இந்த ரவுடிசத்தை ஒழியுங்கள், நிச்சயமா இருக்கும். ஆனா ஒழிக்க முடியுமா இல்லையா? இப்ப பாக்கியராஜ் கேட்பா, அவர் பதில் சொல்லுவாரு. இப்ப ரவுடி பஸ்ஸுக்கு அத்தனை பேரும் வேற்று மாநிலத்திற்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, ட்ரெயின் புக் பண்ணி வேற்று மாநிலம் போயிருப்பாங்க. என்ன பேசவே விட மாட்டேங்கிறாரு. அதான் இதுவே பயமா இருக்கு. போதும் சார், நீங்க பேசுறது 50 வருஷம் உட்காருங்க. இனிமேல் நீங்க பேச போறீங்களா? மக்களுக்காக வர்றோம் நிக்க சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க பாக்கியராஜ், உங்க மக்களுக்கான இல்ல அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் சார். சொல்லுங்க பாக்கியராஜ். அதாவது இந்த 2 வருடங்களா கட்சி ஆரம்பிச்சு என்ன பணிகளை செய்தாங்களோ அதை பொறுத்து தான் ஊடகங்களும் அல்லது வந்து மக்களும் வந்து அரசியல் தலைவர்களும் பேசுவாங்களே தவிர என்ன போராட்டத்தை முன்னிலை வச்சாங்க, எதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அல்லது களப்பணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசுவோமே தவிர சும்மா ஒரு கட்சியை வந்து ஒரு நடிகருங்கிறக்காக நம்ம பாராட்டியோ அல்லது வந்து ஒரு சரி ஓகே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமோன்றதெல்லாம். அதாவது பொதுவாகவே ஒரு மாற்று அப்படிங்கிறது எப்படி உருவாகும் அப்படின்னா, அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற தலைவர்களை எதிர்த்து அல்லது அவருடைய ஆட்சியினுடைய ஏற்பட்ட வெறுப்பின் விளைவாக. இப்போ நீங்கள் போட்ட அந்த 8 மக்களுடைய என்ன ஓட்டங்கள் தெளிவாக புரியுது, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை தாண்டிலும் இன்னொரு 40-50% வந்து அவங்க கிரேசரை, அதாவது எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும், நிறைய நான் என்னுடைய நண்பர்களை சந்தித்து கேட்கும் போதெல்லாம் ஏன் ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கொள்கையை அவர் முன்னெடுத்திருக்கிறாரு, அல்லது வந்து அரசியல் ஓட்டம் அவருக்கு இப்படி இருக்கிறது, அவர் வந்தால் இந்த ஆட்சியை இப்படி நடத்துவார் அப்படிங்கலாம் ஒருத்தர் கூட சொல்லலைங்க. அவர் சொன்னது ஒன்று தான், எனக்கு அவரை பிடிக்கும் இல்லையா. விஜய் சேதுபதி சொன்னார், அவரையோட ஏன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க. அது ஓகே. அரசியலை நடத்துவதற்கு கொள்கை தலைவர்கள் தேவை, மாற்றை உருவாக்குவதற்கு ஒரு புரட்சி மாற்றம், சட்ட திட்டங்கள், ரூல் ஆஃப் லா, மாடர்ன் கவர்மெண்ட்ஸ் இதெல்லாம் படித்திருந்தவர்கள் தான் அதை செயல்படுத்த முடியும் தலைவராக இருப்பதற்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஜெயிச்சு மக்களே பார்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், 62 திமுக முன்னிலை வந்திருக்கிறது, 68 வந்து அதிமுக முன்னிலை வந்திருக்கிறது, 104 குறைந்திருக்கிறது. கண்டிப்பாக நான் சொன்னபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே இந்த ஓட்டுகளிலே எண்ணிக்கைகளிலே மாற்றங்கள் வரும். அதாவது மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக 35 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளவர்கள் மிக தெளிவாக வாக்கை அளித்திருக்கிறார்கள்.
28 அதாவது 18 35 வரை உள்ள மக்களும் தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள் தங்களுக்கு யார் தேவை என்பதை. இப்போ ஒவ்வொருத்தரும் தெளிவாக வாக்களித்ததன் விளைவு தான் இந்த மாற்றங்களே. இதுவரைக்கும் அளிக்காத அரசியல் மாற்றம் இன்றைக்கு வந்திருக்கிறது. 96க்கு பிறகு இது போன்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. தற்போது தொங்கு சட்டப்பேரவையோ என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது.